மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். சீ 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 குமாரி ஒரு சீ, சீ 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 என் குமாரி ஒரு சீ. பணத்துக்காக என் மனசை மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனசை மறந்து அவன் கூட போனியே. நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே. நான் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்து பார்த்தபோது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 என் குமாரி ஒரு சீ, சீ 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 என் குமாரி ஒரு சீ. என்ன ஆச்சு இந்த பிள்ளைக்கு? என்னமோ சீ 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 குமாரி ஒரு சீன்னு என்னமோ அதா பேசி கிடக்கு. யார்ட்டையும் போன்னு பேசுறாளா? இல்லையே, போன காலையில வைக்கல, கையில வச்சிருக்கா. என்னமோ அவங்க கூட போயிட்டு இவங்க கூட போயிட்டு என்ற என்ன ஒன்றும் புரியல. நல்ல பிள்ளைங்க கட்டிக்கு வந்தோம், ஒரு மெண்டலோ. ஒருவேளை இவ கூட படிச்ச பைய எவனையும் கூட்டிட்டு போயிட்டாலோ, அதைத்தையும் பேசிக்கிருக்காளோ என்னமோ. சாட்சி திறந்தாலே இதுதான் வருது, எல்லாரும் இதைத்தையும் போட்டிருக்காங்க. ஏமா சின்ன பொண்ணு, யாருமா அந்த குமாரியே? யார் ஓடி போயிட்டாளா? இல்லைங்க, யூடியூப்ல எல்லாரும் ஷார்ட்ஸில் போய் தான் போட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் போட்டு ஆக்ட் பண்றாங்க. நம்ம சும்மா பாடியாவது பார்க்கலாமேன்ட்டு பாடி பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்ல பார்த்துக்கிட்டு சாட்ஸ் பார்த்துக்கிட்டு சிரிச்சு தெரியாக்கும். நான் என்னமோ எந்த பிள்ளை ஓடி போச்சோ என்னமோன்னு சொல்லி நினச்சிக்கிருந்தேன். அதேன் சின்ன பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடான அந்த கதையா இருக்கு. ஏமா வீட்டில் எம்பிட்டு வேலை வெட்டி கிடைக்க எடுத்து போட்டு ஏதாவது பார்த்தேன் என்னம்மா? இப்படி உட்காந்தே இந்த போன் நோண்டியே சலிக்கிறியே, என்னம்னாலும் ஒரு வேலையை பார்க்கலாம்ல. இந்த வயசான காலத்தில் நானே எல்லா வேலையும் பார்த்து கிடைக்கேன். எத்த என்னங்கத்த, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, நான் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். அவங்கள மாதிரி எங்கள் அம்மா சும்மா காலையிலே எழுந்திரிச்சா நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. கிச்சனுக்குள்ளே போவாங்க, ஒரு 2 ஹவரில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்புறமா திரும்ப என்ன பண்ணுவாங்க, மத்தியானம் வந்து ஒரு 1 ஹவர் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் ஃப்ரீயாகிடுவாங்க. அப்புறம் நைட்டில் கொஞ்சம் நேரம் சமைப்பாங்க. நீங்கள் என்ன காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சமைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க? இதை பார்த்தா அதுக்கு என்னைய வேறு வந்து வேலை செய்ய சொல்கிறீங்க? ஐயோ, என்னால் செய்ய முடியாதுங்க. எங்கள் வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டேனாலாம், எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க. ஏமா உங்க வீட்டுல வேலைக்காரவங்கள்லாம் இருக்காங்க, தோட்டத்தை பாக்குறதுக்கு, வீடு கூட்ட, வாச கூட்ட, பாத்திரம் கழுவ, பண்டம் கழுவ, எல்லாத்துக்கும் முசின் வச்சிருக்கீங்க. பார்த்தா அதுக்கு வேலையாளுங்க இருக்காங்க. உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, போய் அதை அரிஞ்சு வச்சிருக்கெல்லாம் எடுத்து வதக்கி போட்டு சமையல் பண்ணிட்டு வந்துருவாங்க. நம்ம வீட்டுல அப்படி கிடையாது. வீடு வாச கூட்டுறதுல இருந்து, வாச தெளிக்கிறதுல இருந்து, துணிமணி துவைக்கிறதுல இருந்து, சாப்பாடு செய்யறதுல இருந்து, பண்ட பாத்திரம் கழுவுறதுல இருந்து, தோட்டத்தோட தண்ணி ஊத்துறது இருந்து எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க வேலைக்கெல்லாம் ஆளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே ஆள் வச்சாலும் அவங்க வந்து சரியா செய்ய மாட்டாங்க. அந்த வேலை நம்ம தான் திருப்பி செய்யணும், சம்பளத்தையும் கொடுத்துட்டு. அதனால இங்க வேலை இருந்துகிட்டேமா இருக்கும். வீடுன்னா வேலை இருக்கத்தையும் செய்யும், புரியுதா? ஸோ அத்தை, உங்களுக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க? எங்கள் அம்மா மாதிரி நீங்களும் எல்லாத்துக்கும் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க, வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. ஆள் வரலன்னா சொல்லுங்கள், எங்கள் ஏரியாவிலேருந்து யாராவது ஆள் இருந்தால் வர சொல்லி விடுறேன். அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? சின்ன பொண்ணே, ஏம்மா வாங்கம்மா. வாங்க சமந்தி, வாங்க. என்ன சமந்தி பெரிய பையா எடுத்து வந்திருக்கீங்க, என்ன இருக்குதுல? ஒண்ணு இல்ல சமந்தி, இந்த சின்ன பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வர சொன்னா, அன்னைக்கு கொஞ்சம் எடுத்து வந்தாலாம். ஏமா ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு வேணும்னு சொன்னா, அவளுக்கு தேவையான ட்ரெஸ், அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், எல்லாம் பழங்களெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? ஏமா சின்ன பொண்ணு என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? வேணும்னா நம்ம இங்கே போய் கடையில் போய் கூட உனக்கு வேணுங்கிற துணி எடுத்து வந்துருக்கலாம்ல. இல்லைங்க, இப்போதான் அம்மா எனக்கு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக புதுசாகவே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. பழசெல்லாம் வேணான்னு சொல்லி கல்யாணத்துக்காக எடுத்தது தான் எல்லாமே. அப்புறம் அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல, எங்கள் அம்மா பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன சமந்தி, எப்படி வேலை செய்யறாளா, வெட்டி செய்யறாளா? என் மக எப்படி இருக்கா? இப்ப என்ன சம்பந்தி, வேலை வெட்டி மெதுவா செய்யட்டும். சின்ன பிள்ளை தானே, வந்தனி வேலை சொல்ல முடியுமா? அதை போய் நம்ம உங்க வீட்டுல நீங்க வேலை சொல்லாமையே வளர்த்துட்டீங்க, இங்க வந்தனி மாவதனால வேலை செய்ய முடியல. எல்லாம் நான் தான் செஞ்சுக்கிறது, என்ன செய்யறது? உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் மிஷின் இருக்கு, வேலையாள் இருக்காங்க, அதனால அவங்க பாத்துக்கிடுவாங்க. இங்க எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது சம்பந்தி, எல்லாம் நானே பாத்துக்கிறது. வாஷிங் மிஷின் வாங்கி போட்டோம், அது என்ன சரியா ஓட்ட தெரியாம அது ரிப்பேர் ஆகி போச்சு, ஓடாமதான் கிடக்கு. அப்புறம் பிரிச்சு நம்ம எப்படி வச்சுக்கிறது, வேலைக்கெல்லாம் ஆள் போடுறது கிடையாது. மற்றதுக்கெல்லாம் நம்மளே தான் எல்லா வேலையும் பாத்துக்கிறது. மெதுவா பழகிக்கிறோம், சின்ன பிள்ளை தானே. ஆத்தாடி ஆத்தே, இது உலகமகா நடிப்பாக இருக்கும் போல். இன்ன வரைக்கும் வேலையை செய்ய, வெட்டியை செய்ய, அதை செய்ய, இதை செய்யிடுச்சு. இப்போ எங்கள் அம்மாவை பார்த்து நீ எப்படி பேசுது, சரியான ஆளாக இருக்கும் போல். இதுக்கிட்ட கவனமாத்தே இருக்கணும். அப்போனா எனக்குமே ஃபர்ஸ்ட் நானே எல்லா வேலையும் செய்வேன். உடம்பு வெயிட் போட்டுருச்சு பாத்தீங்களா, அதனால வந்து வேலையெல்லாம் செய்ய முடியல. அதனாலதான் சமையல் பண்றது மட்டும் நான் பண்ணிக்கிறது, மற்ற மே வேலையை பூரா ஆள் வச்சு செஞ்சுக்கிறது. பாத்திரம் கழுவுறதுக்கு இது வச்சிருக்கோம், டிஷ் வாஷரு, அது கழுவிடும். துணியெல்லாம் அதில் போட்டு விட்டுருவேன் வாஷிங் மிஷினில். அந்த வேலைக்காரமாக இருந்தாலும் எடுத்து காய போட்டு அதை மடித்து கொண்டு வந்து கபோர்டில் வச்சிருவாங்க. நம்மளால முடிய மாட்டேங்குது சம்மந்தி, முத மாதிரி காலெல்லாம் நீர் கொடுத்துட்டு கஷ்டமா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்லாம் நான் தான் செய்வேன், சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம். அப்படிங்களா? சின்ன பொண்ணு இன்னும் சின்ன பிள்ளையாதே இருக்கு, இன்னும் பெரிய பிள்ளையான மாதிரி தெரியல. இன்னும் அந்த குழந்தைத்தனமா துடுக்குத்தனமாவே பேசுது பாவம். இது என்ன சொல்ல வருது? நம்ம எதிர்த்து பேசணுன்றத அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுதா? ஏன் சம்மந்தி, எதுவும் உங்களை எதிர்த்து பேசுறாளா?
ஐயோ அப்படி இல்ல சம்பந்தி, சின்ன பொண்ணு எனக்கு பொண்ணு மாதிரி. அவ எது பேசினாலும் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். சும்மா வாய்க்கு அது வாட்டுக்கு எத்தனாலும் பேசுங்களே குறும்புத்தனமா, அதையும் சொல்றேன் நானு, சும்மா சொல்ல வந்தேன். அப்படியா, சரி சம்பந்தி, எது வேணாலும் சொல்லுங்க என்கிட்ட. அவன் முன்ன பண்ணா இருந்தாலும் நான் சொல்லி சரிப்படுத்திக்கிறேன். நீங்க எதுவும் மனசு சங்கடப்படாதீங்க சம்பந்தி. ஐயோ நான் அப்படியே நினைப்பேன் சம்பந்தி. நாங்க சம்பந்தி சின்ன சம்பந்தி வச்சு கேளுங்க. புஷ்பா கல்யாணம் கொடுத்து 3 நாள் ஆயிடுச்சு. நான் எதுனாலும் வெடுக்கு தொடுக்குன்னு பேசுறேன் பாருங்க. எனக்கு புஷ்பா வேற கிடையாது, சின்ன பொண்ணு வேற கிடையாது, 2 பேரும் ஒண்ணுதான். பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையே மாமியாருக்கு. ஆளக்கண்டு ஒரு நடிப்பு நடிக்கும் போலயே. அத்தாடி அத்தா, எம்மா இந்த கிளவிக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாத்தே இருக்கணும் போல இருக்கு. சரிங்க சம்பந்தி, இப்ப சீரெல்லாம் எடுத்துட்டு வரணும். அன்னைக்கே கொண்டு வர வேண்டியது. இந்த கட்லுக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் செஞ்சு வராம லேட் ஆகும், கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். மொத்தமா கொண்டு வரலான்ட்டு அவரது நான் இங்கேயே கொடுக்கலாம்டேன். எங்க வீட்டுக்காரனே கேரளாவில் நல்லா கிடைக்கும், மரங்கள்லாம் கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும், நல்ல கட்டையாகவும் இருக்கும்னு சொல்லி அங்க ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டாரு. தேவையில்லாம போய் கட்டிலு பீரோ எல்லாத்தையுமே வந்து டைனிங் டேபிள் சோஃபா பூரா அது இன்னும் ஒரு நாள் 2 நாள் ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டாங்க. போன் போட்டு கேட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மொத்தமா சீரெல்லாம் எடுத்து வந்துடுறோம். உங்களுக்கு வேற என்னமோ தேவைப்படுதா, வீட்டுக்கு தேவையான பொருள் எது இருந்தா சொல்லுங்க, அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறோம். என்ன சம்பந்தி நீங்க கொண்டு வரத நான் எனக்கு போய் கேட்க போறேன்? நமக்கு வீட்டுக்கு தேவையானதை கொடுக்க போறீங்க, உங்க பொண்ணுக்கு நீங்க கொடுக்க போறீங்க. இதை நான் போய் எனக்கு கேட்கறது? நம்ம வீட்டுல எல்லாம் கிடக்குதேன், புறாமே கிடக்கு. சோபா பீரோ இது டைனிங் டேபிள் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கழுதை குதிரை எல்லாம் கிடக்கு. இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு நீங்க கொடுக்கறத நான் வேணான்னு சொல்ல முடியாது, அது உங்க பெரியா. நம்ம வீட்டுல எல்லாமே இருக்கு சம்பந்தி. அந்த டிஷ்யூ வாசர் சொன்னீங்கல்ல, அதுதான் நம்ம வீட்டுல இல்ல. அதை கூட வாங்கி தரேன்னு சொன்னேன் ரமேஷ். நான் அதெல்லாம் வேணாம்டா, எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அதை நம்ம அமுக்கணும்ன்றீங்க, செட் பண்ணணும்ன்றீங்க, பாத்திரத்தெல்லாம் கவுத்தணும்ன்றீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. மருமக வரவு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டேன். மற்றபடி எல்லாமே நம்ம வழக்கத்துல இருக்கிறது தானே. அப்புறம் இன்னொன்று என்னமா சொன்னேன், என்ன இந்த சோறெல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்றது, மைக்ரோ ஓவன் வாங்கி தரீங்க. அது என்னமோ அதுக்குள்ள கேக்கு செய்யலாமா, சோறெல்லாம் சூடு பண்ணி சாப்பிடலாமாம்ல, அது கூட வாங்கி தரேன்னு சொன்னியா. நான் தான் வேணாம்டா, அதெல்லாம் மருமக வர வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் அவர் வாங்கி தரேன்னு சொன்னாரா இல்லை எங்க அம்மாவை வாங்கி தர சொல்லுதா இது? அப்படியா சம்பந்தி, இப்ப என்ன ஒரு டிஸ்வாசரை வாங்கிக்கிருவோம், அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் நீங்களும் பாவம் இந்த மாதிரி வயசானவங்க, உங்களால வேலை செய்ய முடியாது. இவளுக்கு இந்த பாத்திரம் எல்லாம் கழுவி பழக்கம் கிடையாது, அது ஒன்று வாங்கிக்கோங்க. மைக்ரோ ஓவன் ஒன்று வாங்கி கொடுத்துட்றோம். வேற எது தேவைனாலும் சொல்லுங்க, எல்லாத்தையும் மொத்தமா ஏற்றிட்டு வந்துருவோம். இந்த அம்மா ஒருத்தவங்க இந்த கிளவி எதுக்கெல்லாம் பிட்டு போடுதுன்னு தெரியாம சும்மா அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு. இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். சரி சம்பந்தி, நீங்க பாத்து என்னமோ பண்ணுங்க சம்பந்தி. நான் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்குற ஆளா சொல்லுங்க. நீங்க கட்டின சேலையோடு அமுச்சு விட்டாலும் எனக்கு சம்மதம் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு என் மருமகதையும் தேவை, நீங்க கொண்டு போற சீரா தேவை எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சம்பந்தி எனக்கு. அது உங்க பெருந்தன்மை சம்பந்தி, நான் அப்படி இருக்க முடியாதுல்ல. பிள்ளைய கட்டி கொடுத்து எதுவும் செய்யாம இருக்க முடியுமா? எனக்கு இருக்கு ஒத்த பிள்ளை, ஏன் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே இவளுக்கு தான். அப்புறம் நாங்க அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வோம்? ஏமா அப்பா ஏமா வரல? என்ன சம்பந்தி பாத்திர மண்டத்தை பத்தியே பேசிட்டு கிடக்காக, இந்த நகரட்டை பத்தி ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க. 100 பவுன் சொன்னாங்க, இவ கழுத்துல போட்டு விட்டது எப்படி ஒரு 50 பவுன் போட்டு விட்டுருப்பாங்க. இன்னும் 50 பவுன் எப்ப தருவாங்கன்னு தெரியலையே, அதை எப்படி கேட்கறது? அவருதான் வேலை இருக்குன்னு ஓடி போயிடுறாரு. எங்க வீட்டுல இருக்காரு, கூப்பிட்டேன். அடுத்த தடவை வரப்ப நான் வரஞ்சீர் கொண்டு வரப்ப இப்ப நீ போயிட்டு வானாரு, கேட்டு வர்றதுக்கு தானே, நீ போய் கேட்டு வா அப்படின்னாரு. ஏமா நெக்ஸ்ட் டைம் வரப்ப அப்பாவை கண்டிப்பா கூட்டிட்டு வாங்கம்மா. அப்பாவை பார்த்து இப்போ 1 வாரம் ஆயிடுச்சுமா. என்ன சம்பந்தி என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி, நம்ம இந்த மறு வீடு இது முடிஞ்சிருச்சுன்னா புஷ்பாவுக்கு சோறு கட்டி கூட்டிட்டு வரணும்ல, அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் நீங்க என்னைக்கு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க வரவும் 2 நாள் கழிச்சு புஷ்பாவுக்கு சோத்தை கட்டி கூட்டு வந்துடலாம். அவளுக்கும் வந்து மாசம் முடிய போகுதுல, இன்னும் ஒரு 1 வாரம் 10 நாள் தான் கிடக்கு. ஓ அப்படிங்களா, சரி நான் 2 நாள் எப்படியும் கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க புஷ்பாவுக்கு சோறு கட்டுறதுக்கு ரெடி பண்ணுங்க. இப்ப இருந்தே ரெடி பண்ணி வைங்க, 2 நாள் கழிச்சு கட்டிக்கிடுவோம். சரிங்க சம்பந்தி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்ப நான் சின்ன சம்பந்திட்ட பேசிடுறேன். நானே பேசிட்டு என்னைக்கு வைக்கலாம் என்ன செய்யலாம்னு 10 நாள் கிடக்கு, ஒரு நாளை பார்த்து சோறு கட்டிட வேண்டியது. சரிங்க சம்பந்தி. நகை பத்தி கேட்கணும், எப்படி கேட்கறது? ஏமா சின்ன பொண்ணு, உங்க மாமா வரவும் இந்த லாக்கர்ல போய் நகை எடுத்து வைக்க சொல்லுமா. என் நகை நிறைய இருக்கு, இவளுக்கு புஷ்பாவுக்கு சோறு கட்ட அன்னைக்கு போடணும்ல. எல்லாம் சொந்தம் வந்தவங்களா வருவாங்க செய்வாங்க, எல்லா நகையும் எடுத்து போட்டுக்க, என் நகையும் சேர்த்து போட்டுக்க, சரியா? எதுக்குத்த என் நகையே 50 பவுன் இருக்கு, அது பத்தலையா? அது இருக்கட்டும்மா, அத்தை நகை ஒரு 50 பவுன் இருக்கு, அதையும் சேர்த்து போட்டுக்க. 4 பேர் வர இடத்துல நல்ல கழுத்து நிறைய நகையை போட்டுருந்தா தானே இதே மருமகளா ரமேஷ் பொண்டாட்டியா அப்படின்னு எல்லாரும் பாப்பாங்கல்ல, வரவு ஊரை உனக்கே வேடிக்கை பார்ப்பாங்க. நல்ல கழுத்து நிறைய நகை போட்டுருந்தாலும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதுக்கு நான் சம்பந்தி சீர் கொண்டு வரம்ல, அன்னைக்கு இவளுக்கு போட வேண்டிய மிச்சம் 50 பவுன் எடுத்து தானே வருவோம், அங்கதானே இருக்கு நகை, அதை எடுத்து வந்துடுறேன். அதை போட்டுக்கிறட்டா, உங்க நகை நீங்க போட்டுக்கோங்க. மாமியா இதுக்குத்தான் நீ பேசுனியா? எங்க அம்மா வாயிலிருந்து இந்த வார்த்தையை புடுங்கிறதுக்கு இந்த நடிப்பு நடிச்சியா? இரு, உனக்கு மொத்தத்துக்கு சீரே இல்லாம பண்றேன். ஏதோ போனா போதுன்னு பார்த்தேன், நீ ரொம்ப ஆசைப்படுற, உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. கேமா நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கலம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா சொல்லிட்டேன். என்ன அடியாச்சு, நான் என்ன பேசினேன், இப்ப என்னத்துக்கு இப்படி பேசிக்கிருக்க? என்னாச்சு இவளுக்கு திடீர்னு கிறுக்கு மாதிரி பேசி கிடக்கா? அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, நல்லா தானே பேசிக்கிருக்கு. இல்லம்மா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லம்மா. இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க மாதிரி இருந்தா இங்க வரவே வராதுங்கம்மா எங்க வீட்டுக்கு. எங்க மாமியாரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க மாமியார் இவ்வளவு இலக்காரமா பேசுறீங்க, அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
இதெல்லாம் என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்ககிட்ட வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், அதுக்காக என் மாமியார் இந்த அளவுக்கு நீங்கள் கேவலப்படுத்துவீங்களா? என்ன அந்த லூசுக்கு திடீர்னு லூசு நோட்ட பேசிட்டு இருக்கா? சின்ன பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கா அம்மா கிட்ட? நீங்கள் பேசாமல் இருங்க. உங்களை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியல. உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தான் தெரியும். என்ன பேசிட்டு இருக்காங்க அவங்க? இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசினா அவங்க இங்கே நம்ம வீட்டுக்கு வரவே வேணாம். இப்ப நம்ம என்ன பேசணும் ஒண்ணுமே புரியல. எதுக்கு அப்படி பேசுறா?